வணக்கம். அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி இருக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 4 செப்டம்பர் 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். மும்பை விமான நிலையத்திலிருந்து இன்று காலை சவுதி அரேபியாவில் ரியாத்திற்கு ஏர் இந்தியா விமானம் புறப்பட்டது. அதில் 213 பயணிகள் இருந்தன. விமான ஓடுபாதையில் சென்று கொண்டது போது ஒரு இன்ஜின் தீப்பிடித்து எரிந்ததில் அந்த விமானத்தில் இருந்த பைலட் அதை உணர்ந்து உடனடியாக விமானத்தை நிறுத்தியதால் அதிர்ஷ்டவசமாக 213 பயணிகள் உயிர் தப்பியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதாக மும்பையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மும்பை அந்தேரி பகுதியில் இன்று கனமழை பெய்து கொண்டிருந்த போது நிலச்சரிவு ஏற்பட்டு 12 பேர் உயிரிழந்ததாகவும் 25 பேர் படுகாயமடைந்ததாக மும்பையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. குஜராத் ஐகோர்ட் இன்று வழங்கிய ஒரு தீர்ப்பில் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலக்கப்பட்ட ஜஸ்வந்த் சிங் புத்தகத்திற்கு குஜராத்தில் தடையை நீக்க கோர்ட் உத்தரவிட்டுள்ளதாகவும் குஜராத் முதல்வர் நரேந்திர மோடி இதனால் அதிர்ச்சி அடைந்திருப்பதாக அகமதாபாத்திலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்திய ராணுவ தளபதி தீபக் கபூர் டெல்லி வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் காஷ்மீர் எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் ஊடுருவ செய்வே பாகிஸ்தான் துப்பாக்கி சூடு நடத்துகிறது என்றும் குளிர்காலத்திற்கு முன்பாக பல தீவிரவாதிகளை இந்தியாவுக்குள் ஊடுருவச் செய்ய இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் இறங்கி வருகிறது என்று அவர் செய்தி வெளியிட்டிருப்பதாக டெல்லியில் இந்த தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆந்திர மாநில முதல்வர் டாக்டர் ராஜசேகர் ரெட்டி அகால மரணமடைந்து அவருடைய உடல் அவருடைய சொந்த வீடான ஹைதராபாத்தில் மக்கள் பார்வைக்காக வைத்திருந்த நிலையில் இன்று காலை 9 மணிக்கு பாரத பிரதமர் மன்மோகன் சிங், காங்கிரஸ் கட்சி தலைவர் சோனியா காந்தி, காங்கிரஸ் கட்சி பொதுச் செயலாளர் ராகுல் காந்தி ஆகியோர் தனி விமானம் மூலம் ஹைதராபாத் வந்து ராஜசேகர் அவர்களின் வீட்டிற்கு சென்று அவருடைய உடலுக்கு மலர் அஞ்சலி செலுத்தியதாகவும் அதன் பிறகு டாக்டர் ராஜசேகர் ரெட்டியின் மனைவியுடன் ஆறுதல் செய்தி கூறியதாகவும் ஹைதராபாத்திலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆந்திராவில் அகால மரணமடைந்த ஆந்திர முதல்வர் டாக்டர் ராஜசேகர் ரெட்டியின் இறுதிச் சடங்குகள் இன்று அவருடைய சொந்த ஊரான கடப்பா மாவட்டத்தில் உள்ள புலிவந்துலு என்ற இடத்தில் வேம்புலி என்ற கிராமத்தில் முழு அரசு மற்றும் ராணுவ மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டதாகவும் லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருந்து அவருக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தியதாக ஹைதராபாத்திலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. முப்பத்தி 5 நாடுகளிலிருந்து வந்த வர்த்தக அமைச்சர்களின் உலக வர்த்தக மாநாடு டெல்லியில் நடந்தாகும். இன்று அதற்கு தலைமையேற்று பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் உலக நாட்டின் வர்த்தகம் மற்றும் பொருளாதார நிலை குறித்து அவர்களுடன் விவாதித்ததாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்திய ஜனாதிபதி பிரதீபா பட்டேல் அவர்கள் ரஷ்ய பயணத்தின் போது மாஸ்கோவில் இந்திய கலாச்சாரத்தை இன்று துவக்கி வைத்ததாகவும் உடன் ரஷ்ய அதிபர் மொடோதேவும் அருகில் இருப்பதை இந்த படத்தில் காணலாம். ஆப்கானிஸ்தானில் குண்டூஸ் மாகாணத்தில் எண்ணெய் ஏற்றி வந்த ட்ரக்குகளை தாலிபான் தீவிரவாதிகள் கடத்தி சென்று பொதுமக்களுக்கு விநியோகித்ததில் அப்போது அங்கு வந்த நேட்டோ படையினர் அதன் மீது குண்டு வீசி தாக்கியதில் அந்த டேங்கர் வெடித்து சிதறி 100க்கும் மேற்பட்டோர் பலியானதாக ஒரு அதிர்ச்சி தகவல் காபூலில் இருந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை. செப்டம்பர் 4, 2009 பிற்பகல் 4 மணி எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழக முழுவதும் லேசான மேகமூட்டங்களே காணப்படுகின்றன.
மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் கம்மி என்ற இந்த படத்தின் மூலம் தென்படுகிறது. இதுடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.